पूरा देश की गाड़ी को खत्म कर दिया नितिन गडकरी ने। 40 लाख रुपया में गाड़ी मैं खरीदा हूं, 40 लाख रुपया में, अभी नया गाड़ी है। बर्बाद कर दिया नितिन गडकरी, पूरे देश को बर्बाद कर दिया नितिन गडकरी अकेले अपने बेटा को प्रॉफिट पहुंचाने के लिए। कहां से हम लोग कहां से भरवाएंगे? हाइड्रोजन फ्यूल पे तो तुम चल सकते हो भाई, हम लोग कहां से चलेंगे बताओ ना। नया गाड़ी है, टोयोटा का इतना रिलायबल गाड़ी होता है, क्या करें हम लोग? வணக்கம். பெட்ரோலின் விலை எவ்வளவு? 167 ரூபாய். நம்பவில்லை இல்லையா? நரேந்திர மோடியின் அரசாங்கம் கடந்த ஒரு வருடத்திற்குள் உங்களுக்கே தெரியாமல் பெட்ரோலுடைய விலையை 167 ரூபாய்க்கு உயர்த்திவிட்டது. உங்க பெட்ரோல் பம்புகள்ல கிடைக்கக்கூடிய அந்த பெட்ரோல் ஒரிஜினலான பெட்ரோலா அல்ல கலப்படமான பெட்ரோலா? E20 என்று கூறுகிறார்கள். அதற்கான அர்த்தம் என்ன? எத்தனால் பிளெண்ட் பெட்ரோலை போட்டதனால் உங்களுடைய வாகனத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படும்? 167 ரூபாய் கொடுத்து நீங்க பெட்ரோலை வாங்கக்கூடிய கட்டாயத்தை எதற்காக உருவாக்கினார்கள்? நிதின் கட்கரி தன்னுடைய மகனுக்கு வரக்கூடிய லாபத்திற்காக இந்த நாட்டிற்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை நரகமாக்கி வருகிறார். மக்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இஎம்ஐல வாங்கி வைந்த அந்த பைக், கார், ஆட்டோ ரிக்ஷா இது போன்ற வாகனங்களை இன்னைக்கு மெக்கானிக் ஷெட்டில் தள்ள வேண்டிய அந்த கட்டாயம் எதற்காக ஏற்பட்டது? அனைத்துமே இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ₹167 பெட்ரோல், இது உண்மைதான். E100 என்ற ஒரு பெட்ரோல் வருகிறது. E100 அதாவது எந்த விதமான எத்தனாலும் இல்லாமல் 100% 100% பியூர் பெட்ரோல். இந்த பெட்ரோல் தான் கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக நமக்கு கிடைத்து கொண்டிருந்த அந்த பெட்ரோல். இன்னைக்கு நீங்க ஸ்பீடு போடுங்க, பவர் போடுங்க, எது வேணாலும் போட்டால் கூட அதுல 20% எத்தனாலை கலந்துதான் உங்களுக்கு கொடுக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு சில நபர்களுக்கு கரும்புச்சாறு கிடைக்கிறது, இன்னொரு நபர்களுக்கு ரூஅப்சா கிடைக்கிறது. அதாவது ஒவ்வொரு பெட்ரோல் பம்ப்லையும் வரக்கூடிய நிறமே வெவ்வேறாக இருக்கிறது. அதுல இருந்தே நீங்க புரிந்து கொள்ளலாம் எந்த அளவுல இந்த நாட்டுல பெட்ரோலை கலப்பட வழியாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை நிதின் கட்கரி, நரேந்திர மோடி, ஹர்தீப் சிங் பூரி போன்ற நபர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி நீங்க தரமான 100% பெட்ரோலை வாங்க போனீர்கள், அது இருக்கு, ஆனால் விலை 167. நிதின் கட்கரி அவர்கள் கூறியது என்ன? எத்தனால் கலந்த பெட்ரோல் வந்துச்சுன்னா பெட்ரோலோட விலை வெறும் 15 ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு வருவோம். நரேந்திர மோடி கூறியது என்ன? எங்களுடைய அரசாங்கம் வந்துச்சுன்னா பெட்ரோல் 35 ரூபாய்க்கு கொடுப்போம் என்று. இன்னைக்கு அவர்கள் 167 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் பல இடங்கள்ல கிடைக்கவில்லை. 2023ஆம் ஆண்டுக்கு முன்பு நீங்க வாங்கிய வாகனங்கள் E20 கம்ப்ளைண்ட் இல்லை என்று கூறுகிறார்கள். சரி, நான் இப்பதான் சார் வாங்கினேன், போன வருஷம் தான் சார் வாங்கினேன். தொடக்கத்துல நீங்க ஒரு வீடியோ பார்த்திருப்பீர்கள். மனிஷ் கஷ்யப், ஒரு யூடியூபர், ஒரு ஃபேமஸான நபர், 40 லட்சம் ரூபாய் கொடுத்து டொயோட்டா ஹைபிரிட் வெஹிக்கிளை வாங்கியிருக்கிறார். நல்ல கம்பெனி, நல்ல தரமான வண்டி. E20 கம்ப்ளைண்ட் வெஹிக்கிள். அந்த வாகனம் வெறும் 11-12 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த 12,000 கிலோமீட்டருக்குள்ளேயே 2 முறை அந்த வண்டியில பிரச்சனை வந்துருச்சு. இந்த முறை அவர் போய் பார்க்கும்போது அப்படியே அந்த டேங்க் எல்லாம் கீழே எடுத்து வைக்கும் போது அதுல இருந்து வெளியே வந்தது என்ன? எத்தனால் என்கிற பெயர்ல தண்ணீர் கலந்த ஒரு பெட்ரோல். இப்போ அவர் கேட்கிறார், யார் மேல சார் தவறு? என் மேல தவறு? கஸ்டமர் மேல தவறா? அந்த மெக்கானிக், இல்ல சார் உங்க மேல தவறு. அப்ப யார் மேல தவறு? டொயோட்டா கம்பெனிக்காரன், நாங்க இதை சரி பார்த்து கொடுக்க முடியாது, பிகாஸ் இது எங்களுடைய பொறுப்பு இல்லை. E20 கம்ப்ளைண்ட் நீங்க சொல்றீங்க. அந்த 40 லட்சம் ரூபாய் வாகனத்திற்கு 18 லட்சம் ரூபாய் டாக்ஸ் ஆக கொடுத்திருக்கோம், 18 lakhs. அப்ப அந்த 18 லட்சம் ரூபாய் எதற்காக அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கோம்? சரியான ரோடு, சரியான ஃபியூல், சரியான மற்ற ஃபெசிலிட்டிகளை நீங்க சரி பார்த்து கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த பதிவுல மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். அதாவது இந்த சனிக்கிழமை அன்று ஒரு பிரஸ் மீட் போடப்பட்டது. இந்த பிரஸ் மீட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா கார் தயாரிக்கக்கூடிய அனைத்து கம்பெனியோடைய
பெரிய அதிகாரிகள், உரிமையாளர்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதுல ஹீரோ காப், டிவிஎஸ், சுசுகி, டொயோட்டா இது போன்ற பல்வேறு மேனுஃபேக்சரர்ஸ்கள். ஆனால் இந்த இடத்துல வேடிக்கையான விஷயம் என்ன, அமைச்சர் நிதின் கட்கரி அங்க காணவில்லை. ஹர்தீப் சிங் புரி பெட்ரோலியம் மினிஸ்டர் அதுல வரவில்லை. மற்ற அமைச்சர்கள் யாருமே அங்க வரவில்லை. அப்ப யார்தான் சார் வந்தார்? இந்த கார் மேனுஃபேக்சரர்களை அவர்கள் முன்னுக்கு தள்ளிவிட்டு நீங்க கொஞ்சம் மக்கள், ஏன்னா மக்களோட கொந்தளிப்பு, மக்களுடைய கோபம் இன்னைக்கு சோசியல் மீடியா வழியாக வெடித்து கொண்டிருக்கிறது. எப்ப வேணாலும் இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறலாம். அதற்கு முன்னே அரசாங்கம் எடுத்த யுத்தி தான் இந்த கார் மேனுஃபேக்சரர்ஸ். இவர்கள் ஏன் வரமாட்டார்கள்? ஏன்னா பிசினஸ் செய்யணுமா இல்லையா? அப்படி அவர்கள் தன்னுடைய வெஹிக்கிளில் கோளாறு ஏற்படுது என்று கூறினால் இன்சூரன்ஸ் கம்பெனி, அரசாங்கத்திடம் கிடைக்கக்கூடிய ரிபேட்ஸ் எல்லாமே. ரெண்டாவது, அவர்களுடைய கம்பெனி மீதே ஒரு பிளாக் மார்க் வருமா இல்லையா? இப்ப மனிஷ் கஷ்யப்புடைய வெஹிக்கிள் E20 கம்ப்ளைண்ட் கெட்டு போச்சு, ஃபியூல் பம்ப் போயிருச்சு. அந்த ஃபியூல் பம்பை மாத்துறதுக்கு எப்படியும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும். கம்பெனி நாங்க தர முடியாதுன்னு கூறுகிறார்கள். அப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது எல்லாருமே போய் கம்பெனி மேல வந்து நிக்க கூடாது என்று இவர்களை முன்னாடி தள்ளிவிட்டு நீங்க பேசுங்க. இந்தியாவில் 90% பெட்ரோல் பம்ப் அரசாங்கத்திடம் இருக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம். 90%. இந்த 3 நிறுவனத்துடைய அதிகாரிகள் யாருமே இந்த பிரஸ் மீட்டில் கலந்து கொள்ளவில்லை. சரி, இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அதை நீங்க பாருங்கள். சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் SIAM மற்றும் ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா which is ARI இவர்கள் இந்த பிரஸ் மீட்டை சந்திக்கிறார்கள். ரொம்ப நீண்ட நாட்களாக 2 தரப்பிலிருந்து ரிசர்ச் எல்லாம் சேர்ந்து ஏதோ இரவோடு இரவெல்லாம் இந்த E20 கொண்டுட்டு வரல. ஆனா ரொம்ப ஆழமான ரிசர்ச்சிற்கு பின்பு இந்த E20 இன்ட்ரடியூஸ் செய்திருக்கிறார்கள். வந்தது யாரு? வர்த்திகா சுக்லா, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இந்தியா EIL இந்த அமைப்பில் இருந்து. ராகுல் பாரதி, மாருதி சுசுகியோடைய கார்பரேட் அஃபேர் சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். விக்ரம் குலாட்டி, டொயோட்டாவுடைய கண்ட்ரி ஹெட் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட். இவர் தான் பல கேள்விகளுக்கு பதில் எல்லாம் கொடுத்திருக்காரு. பிரசாத் கிருஷ்ணன், சீனியர் வைஸ் பிரசிடென்ட் டிவிஎஸ் மோட்டார்ஸ். புனித் ஆனந்த், அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் ஹுண்டை மோட்டார்ஸ். அசுதோஷ் வர்மா, சீஃப் பிசினஸ் ஆஃபீஸர் ஹீரோ மோட்டோகார்ப். மன்பிரீத் சிங் பித்ரா, பஜாஜ் ஆட்டோ லிமிடெட். இது போன்ற வெவ்வேறு நபர்கள். இப்போ மாருதி மட்டும் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதாவது E20 கம்ப்ளைண்ட் வெஹிக்கல்ல நீங்க இந்த பெட்ரோலை போட்டீர்கள்னா 2-3% மைலேஜ் ட்ராப் ஆகும் என்று கூறுகிறார். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி எவ்வளோ? 20 to 30% மைலேஜ் ட்ராப் ஆகுது. E20 கம்ப்ளைண்ட் வெஹிக்கல்லையே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதற்கு டொயோட்டா கொடுத்த பதில் என்ன? அது ஒரு கலப்படமான எண்ணெய் அவர் போட்டிருக்காரு. இது E20 பிரச்சனை கிடையாது, எங்களோட இன்ஜின் பிரச்சனை கிடையாது, எங்கேயோ அவர் போட்டிருக்காரு, அதுல இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு. அண்ட் இது ஒரு நீண்ட நாட்களுடைய பிரச்சனை. E20 என்கிற இந்த வெஹிக்கிள், இந்த பெட்ரோல் வந்ததுல இருந்து மக்கள் வெவ்வேறு கலர்ல அந்த பெட்ரோல்களை வாங்குவதை நீங்க பார்க்கிறீர்கள். மஞ்சள் கலர்ல இருக்கு, பிங்க் கலர்ல இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு, அசல் கரும்புச்சாறு போன்றும் ஒரு சில இடங்களை நீங்க பார்த்திருப்பீர்கள். அப்போ சரியான தரமான ஒரு பெட்ரோல் கிடைப்பதற்கான பொறுப்பு யார் மீது? இந்த நபர்கள் இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதிலை கொடுக்கும்போது எப்படி நீங்க ஒரு நம்பிக்கையை கொண்டு வர முடியும்? இப்ப நீங்க பார்த்தீர்கள்ல எத்தனால் பிளெண்ட் வெஹிக்கிள், இவர்களுடைய இன்சூரன்ஸ்க்கான கேள்வியும் வருது. அப்போ அந்த மீட்டிங்ல கொடுத்த பதில், நோ சச் ப்ராப்ளம் ரிப்போர்ட்டட் பை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கிளைம் ஃபார் எத்தனால் ரிலேட்டட். எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரவில்லையாம். அப்போ மனிஷ் கஷ்யப்புடைய கேஸ் என்ன? இது மாதிரி 1008 கேசஸ்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோமா இல்லையா சோஷியல் மீடியா வழியாக. 2வது, எத்தனால் பிளெண்டிங் இன்க்ரீஸ் பியாண்ட் 20%. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன், இந்த வருஷம் நான் வாங்கினேன் E20 வெஹிக்கிளை வாங்கிட்டேன். அடுத்தபடியாக நிதின் கட்கரி டீம் E25 E30ங்கிற விஷயத்தை எடுத்துட்டு வர்றாங்க. அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்த கேள்வி இங்க கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் கொடுத்த பதில், இப்போதைக்கு E20 தான், ஆனா வருங்காலத்துல இது மாறலாம். நிதின் கட்கரி இஸ் த பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் எத்தனால் பிகாஸ் அவரோட மகனுடைய கம்பெனி இருக்கு, அவர்களுக்கு லாபத்தை கொடுக்கணுமா இல்லையா?
கார் மேனுஃபேக்சரர் ஆர் லார்ஜ்லி சைலண்ட். அமைதியாக இருக்கிறார்கள், எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. பிரேசிலை உதாரணமாக காட்டுவார்கள். பிரேசில் நாடு இந்த E85 வரை அங்க கிடைக்கிறது. ஆனால் அந்த E85 எத்தனால் பிளெண்ட் பெட்ரோலை அந்த அளவில் கொண்டு வருவதற்காக கார் மேனுஃபேக்சரருக்கும் மக்களுக்கும் 50 ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கார்கள் மாறியது, கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜி கொண்டு வந்தார்கள். இன்னைக்கும் நீங்க பாருங்க, அங்க 100% பெட்ரோலும் கிடைக்கிறது, E20 பெட்ரோலும் கிடைக்கிறது, E5 பெட்ரோலும் கிடைக்கிறது, E10 பெட்ரோலும் கிடைக்கிறது. உலக நாடுகள்ல நீங்க பார்த்தீர்கள்னா அனைத்து கம்பெனிகளும் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், அதிகபட்சம் E10க்கு மேல எந்த கார் கம்பெனியாலையும் இந்த பெட்ரோல் கலப்படத்தை ஹேண்டில் செய்யவே முடியாது. இந்தியாவில் மட்டும்தான் இந்த E20 என்கிற இந்த பெட்ரோல் கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்தியா பல நாடுகளுக்கு இந்த பெட்ரோலை எக்ஸ்போர்ட்டும் செய்து வருகிறது. ஒரு நாட்டுக்கு கொடுக்க பார்த்தார்கள், அந்த நாடு தூக்கிட்டு போயிருங்க இங்க இருந்து, உங்க நாட்டுல அழிச்சது பத்தாத எங்க நாட்டுல இருக்கக்கூடிய பாகங்களையும் அழிக்க பார்க்கிறீர்கள் என்று அவர்கள் விரட்டி எடுத்து விட்டார்கள். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? தரமான பெட்ரோல் குறைந்த விலைக்கு நான் கொடுப்போம் என்று. இன்னைக்கு $73-74 பர் பேரல் வித்து கொண்டிருக்கும் போது கூட இன்னைக்கு நாம் 100% பியோர் பெட்ரோலை வாங்குவதற்கு 167 ரூபாயும், கலப்படமான பெட்ரோலை வாங்குவதற்கு 110 ரூபாயும் செலுத்தி வருகிறோம். பல இடங்கள்ல இன்னைக்கு அந்த சரியான பெட்ரோல் கூட கிடைப்பதில்லை. சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று. இது மட்டுமல்ல, முக்கியமாக ஒரு பிரைவேட் கம்பெனி நயரா என்கிற கம்பெனி பெட்ரோல் ஒரு 5 ரூபாயும் டீசல் ஒரு 3 ரூபாயும் 2-3 நாட்களுக்கு முன்னாடி குறைத்து விட்டார்கள். இங்க கேள்வி எழும்பியது, எதற்காக அரசு கம்பெனிகள் இதை செய்யவில்லை என்று. அதற்கு அரசு கம்பெனிகள் கொடுக்கக்கூடிய பதில், நாங்க நிறைய நஷ்டப்பட்டுட்டோம், இந்த போர் காலகட்டத்தில் உங்களுக்கு சப்சிடி வழியாக பல நாட்கள் நாங்க கொடுத்து கொண்டிருந்தோம், இது சரியா, நாங்க எங்களுடைய நஷ்டத்தை பார்க்கணுமா இல்லையா? அதற்கு எங்களுடைய டீம் அவர்களுடைய ஃபைனான்சியல் டாக்குமெண்ட்ஸை எடுத்து பார்த்தது. இந்த ஃபைனான்சியல் டாக்குமெண்ட்டை நீங்க பார்த்தீர்களா, அவர்கள் கூறுவது முற்றிலும் பொய் என்கிற விஷயத்தை நீங்க பார்க்க முடியும். 2025-26 ஆண்டு 3 கம்பெனிகள், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் அண்ட் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த 3 கம்பெனிகளுடைய லாபம் combined all 3 of them 77,280 crores, 77,280 கோடி ரூபாய். இவர்களுடைய growth எவ்வளவு? 130% வரை இவர்களுடைய growth இருந்திருக்கிறது. ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை இந்த வருடம் 3 மாதத்துல மட்டுமே இவர்கள் சம்பாதித்தது 14,700 கோடி ரூபாய். போர் தொடங்கிருச்சு, 2வது குவார்டர் வந்துட்டோம். HPCL ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமுடைய வருமானம் ஜனவரியிலிருந்து மார்ச் மாதம் வரை 4,901 கோடி ரூபாய், அதாவது 46% growth. போன வருடம் 25-26ல 17,175 கோடி ரூபாய் இவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் with the growth of 133%. BPCL பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இந்த 3 மாதத்தில் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல 3,171 கோடி ரூபாய் லாபம். போன வருடம் 75% growth-உடன் 23,303 crore அவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள். அப்போ சிந்தித்து பாருங்கள், இவர்களுடைய லாபம் நஷ்டம் எங்க? நிச்சயமாக இவர்கள் லாபத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் மக்களை ஏமாற்றுவது எப்படி, மக்களை சூறையாடுவது எப்படி? ஒரு அரசியல்வாதி தன்னுடைய மகனுக்கு கம்பெனி வைத்து கொடுப்பது தப்பு இல்லை. ஆனால் அதே கம்பெனியுடைய ப்ராடக்ட் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை இந்த அளவில் பாதிக்கிறது என்றால், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்க வந்தது என்றால், அந்த நபரை நீங்க பார்த்தீர்கள்னா எத்தனால் அப்படி எத்தனால் எப்படி, யுவர் டிபார்ட்மெண்ட் இஸ் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், பட் ஹீ இஸ் ப்ரமோட்டிங் எத்தனால். அண்ட் ஹர்தீப் சிங் பூரி இஸ் குவைட். இந்த கார் மேனுஃபேக்சரர்லாம் உட்கார வச்சு அங்க வேடிக்கை பார்க்க வைத்தது அது இன்னொரு கதை. ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியம் மினிஸ்டர் இந்த அளவுல இந்த கொந்தளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்த உடனே மக்கள் அப்படியே ரோட்ல இறங்கி, இப்ப ஜந்தர் மந்தர்ல ஞாயிற்றுக்கிழமை நேற்று ஒரு மிகப்பெரிய போராட்டமும் நடந்தது இந்த எத்தனாலை பற்றி. ஹர்தீப் சிங் பூரி வெள்ளிக்கிழமை அன்றே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். என்ன, எத்தனால் F1 கார் ரேஸ்க்கே நாங்க பயன்படுத்துறோம். இதெல்லாம் எப்படி? F1 கார் ரேஸ் ஒரு சுத்து வந்துச்சுன்னா அப்படியே அந்த காருடைய எல்லா பகுதியுமே செக் செய்து அதற்குன்னு ஒரு டெக்னீஷியனை வச்சு அதற்கான வேலைகளை அவர்கள் பார்ப்பார்கள்.
அந்த கார் எப்பவுமே ரோட்டுக்கு வராது, ரேஸ் ட்ராக்ல. அப்ப ஹர்தீப் சிங் பூரி என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏன் உங்களுடைய ஆட்டோ, உங்களுடைய ஆல்டோ காரு, உங்களுடைய வேகனாரு, இந்த மாதிரி ஆக்டிவா இதெல்லாம் ரேஸ் ட்ராக்ல கொண்டு போய் ஓட்டவில்லை. அப்போ ரேஸ் ட்ராக்கு நீங்க ஓடக்கூடிய அந்த விஷயத்திற்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து அவர்கள் மெயின்டைன் செய்வார்கள். ஒரு சாதாரணமான மக்கள் அவர்களால் அதெல்லாம் செய்ய முடியுமா? ஒரு கம்ப்ளைண்டை காட்டுங்க என்று நிதின் கட்கரி கூறுகிறார். ஆயிரக்கணக்கான நபர்கள் தன்னுடைய கம்ப்ளைண்ட்களை எடுத்து வைக்கும் போது கூட நிதின் கட்கரியுடைய காதுகளுக்கு தெரியவில்லையா, அவர்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லையா? சுப்ரீம் கோர்ட்ல போய் அரசாங்கம் கூறுவது என்ன? இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அடுத்த ஒரு வருடத்தில் இதற்கான ரிசல்ட் தெரியும் என்று. ஆனால் அதே கேள்வியை அங்க வந்திருந்த பத்திரிகையாளர்களும் கேட்கவில்லை, மேனுஃபேக்சரர்ஸ், கார் மேனுஃபேக்சரர்ஸ் அவர்களும் கேட்கவில்லை. இஃப் இட் இஸ் an experiment, then who is bearing the cost for your experiment? மக்கள் தானே. சிந்தித்து பாருங்கள். எத்தனால் பிளெண்ட் பெட்ரோல் வழியாக உங்களுடைய வாகனத்திற்கு இது போன்ற ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதி விடுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அந்த ஸ்டோரியை எங்களுடைய பதிவில் நாங்கள் வெளியிடுவோம். அதற்கான ஆதாரங்களையும் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்க அனுப்பலாம், வீடியோ பதிவாக நீங்க வெளியிடலாம். சோஷியல் மீடியா மற்றும் தான் இன்னைக்கு இந்த நாட்டு மக்களுடைய குரலாக ஒலித்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நிதின் கட்கரி கூறுவது என்ன? இது மாதிரி எத்தனால் பிளெண்ட் பெட்ரோல் E20 பற்றி பேசக்கூடிய நபர்கள், எதிராக பேசக்கூடிய நபர்கள், அவர்கள் தீவிரவாதிகள். அதாவது அரசாங்கத்தை பார்த்து நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. உங்களுடைய சொத்து அழிந்தால் என்ன, உங்களுடைய வாழ்க்கை அழிந்தால் என்ன, உங்களுடைய வாகனங்கள் பாலடைந்து போனால் என்ன, கேள்வி கேட்காதீர்கள். கண்ணை மூடிட்டு 167 ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோலை கொடுத்து வாங்கி கொண்டிருங்க. இல்லைன்னா இந்த கலப்படமான எண்ணெயை 120 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோங்க, 110 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோங்க. இது இந்த நாட்டுடைய தலையெழுத்து. இந்த தலையெழுத்தை மாற்றுவதற்காக இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதி விடுங்கள். இந்த வீடியோவை சப்போர்ட் செய்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு தட்டுங்கள். ஒரு நொடி பிடிக்கும். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி அதையும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.